ஹாய் ஸ்பைடிஸ். இன்னைக்கு வீடியோல பார்த்தோம்னா டெக்கீஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் வந்துட்டு பார்க்க போறோம். மோஸ்டா டெக்கீஸ்க்கு பாத்தீங்கன்னா வெளியே போகும்போது அவங்களோட கேஜெட்ஸ் எல்லாம் போட்டு கொண்டு போறதுக்கு இந்த பொருள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்பவே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி தம்ப்நெயில் அண்ட் தென் டைட்டிலை பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. ஸோ பேக்கை பத்தி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். இந்த பேக் பேக்கை பத்தி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நம்ம ரிவ்யூ வந்துட்டு பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த பேக் பேக்கை வாங்கி திட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 மந்த் கிட்ட ஆகுது. ஆனா நமக்கு இந்த வீடியோ போறதுக்கான டைம் வந்துட்டு இப்பதான் கிடைச்சது. ஏன்னா மத்த ஸ்மார்ட் போன்ஸை பத்தி எல்லாம் வீடியோஸ் போட்டுட்டு இருந்த காரணத்தினால. ஸோ மோஸ்டா டெக்கீஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் வந்துட்டு ஒரு சில பேருக்கு காம்பாக்டா இருந்தா பிடிக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெருசா இருந்தா வந்துட்டு பிடிக்கும். ஏன்னா நிறைய பொருள் கொண்டு போற மாதிரி இருந்தா. ஸோ அப்படிதான் நான் தேடினேன். பெருசாவும் இருக்கணும். ஆனா நம்ம போட்டுட்டு இருக்கும்போது காம்பாக்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏகப்பட்ட பேக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல தான் சர்ச் பண்ணேன். பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட்ல வந்துட்டு சர்ச் பண்ணேன். ஸோ சர்ச் பண்ணதுல பாத்தீங்கன்னா 5,000, 10,000, 15,000 ஈவன் 40,000 வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா பேக்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நான் இந்த பேக்கை வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்ல வந்துட்டு கண்டுபிடிச்சேன். அதுவும் பாத்தீங்கன்னா பிரைஸுமே வந்துட்டு ரொம்பவுமே ரீசனபிளா இருந்தது. ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இதை நான் எங்க வாங்கினேன்ற ஆஃப்லைன் ஷாப்புக்கான டீடைல்ஸ், அதாவது டீடைலான அட்ரஸை வந்துட்டு நான் வீடியோக்குள்ள எங்கனாலும் சொல்லுவேன். அதனால நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நான் இது எங்க வாங்கினேன்ற டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி டெய்லி டெக் ரிலேட்டடா இந்த மாதிரி கேஜெட்ஸை பத்திலாம் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேக்ல வந்துட்டு ஸ்பேஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத வந்துட்டு டீடைலா பார்க்கலாம். சோ அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு குட்டி சைஸ்ல வந்துட்டு ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல பார்த்தோம்னா இதை விட கொஞ்சம் குட்டியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சோ இதுல நீங்க வேலட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களோட சார்ஜர்ஸ், ஒயர்ஸ் இல்லைன்னா அடாப்டர், பென் டிரைவ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐடி கார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு இந்த பாக்கெட்ல வச்சுக்கலாம். இதுல உங்களோட வேலட் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க அவசரமா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்றது கேஷ் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜிப்ல வந்துட்டு வச்சுக்க முடியும். இதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா நமக்கு மீடியம் சைஸ்க்கு வந்துட்டு ஒரு பாக்கெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு சில கேஜெட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அடிஷனலான சார்ஜர்ஸோ இல்லை லேப்டாப் சார்ஜர் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மீடியம் சைஸ் ஜிப்ல வந்துட்டு நீங்க வச்சுக்க முடியும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. திடீர்னு நீங்க வெளியே எங்கன்னா போறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட ட்ரெஸ்ஸஸை கூட பாத்தீங்கன்னா நீங்க இதுல வச்சுக்கலாம். உங்களோட ட்ரெஸ் இந்த மாதிரி எங்கன்னா கூட நீங்க வந்துட்டு வச்சு கொண்டு போய்க்க முடியும். இதுக்கு அடுத்து லாஸ்டா பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு இன்னொரு பெரிய கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு லேப்டாப் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லேப்டாப் வச்சுட்டு நம்ம கீழே போட்டாலும் மோஸ்டா லேப்டாப் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப திக்னஸான ஒரு ஸ்பாஞ்சை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்ச் டைப். ஸோ இதுக்குள்ள நீங்க லேப்டாப்பை வச்சுட்டு தெரியாம கீழே போட்டா கூட மோஸ்டா லேப்டாப் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லாத மாதிரி தான் பாத்தீங்கன்னா சேஃபா வந்துட்டு இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து நீங்க டெய்லி ஆஃபீஸ்க்கு கொண்டு போக போறீங்க, இந்த பேக் ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்கன்னா இதுல வந்துட்டு நீங்க லேப்டாப் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லேப்டாப் பவுச்ல லேப்டாப் வச்சுக்கலாம். இதை தவிர்த்து நீங்க லஞ்ச் பேக் வந்துட்டு தனியா கொண்டு போகணும்னு அவசியம் இருக்காது. நீங்க வந்துட்டு லஞ்சையுமே வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஜிப்ல வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஸ்பேசியஸான பேக் தான். எவ்வளவு பெருசா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் இவ்வளவு பெருசா இருக்க பேக்ல வந்துட்டு நான் அவ்வளவா திங்ஸ் வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு கம்மியா வைக்கிறீங்கிறப்போ எவ்வளவு வைக்கிறீங்களோ வச்சுட்டு இந்த சைட்ல உள்ள இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மியா தான் வைக்கிறீங்கிறப்போ இதை யூஸ் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பேக்கை வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணியுமே வந்து வச்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா. இப்போ இந்த பேக்ல எப்படி அலைன் பண்ணிருக்காங்க, ஸ்பேஸ் எப்படி அலைன் பண்ணிருக்காங்கன்றத நான் காட்டியிருந்தேன். இப்போ இந்த பேக்ல நம்ம கேஜெட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற கேஜெட்ஸ் வந்துட்டு வச்சு எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்க இந்த குட்டி பவுச், குட்டி பவுச்ல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற இந்த கிளாஸ் பாட்ஸை வந்துட்டு வச்சுக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பென்டிரைவ் பாட்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண இந்த பென்டிரைவ், எஸ்டி கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம இதுல வச்சுக்க முடியும். இதை தவிர்த்து நம்ம இது கூடவே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற இந்த மவுஸ், ஜெப்ரானிக்கோட இந்த மவுஸ், ஒயர்லெஸ் மவுஸ் வந்துட்டு நம்ம இதுல வச்சுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இது தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா இது நான் யூஸ் பண்ற ஸ்டாண்ட், மொபைல் ஸ்டாண்டு, ஆஃபீஸ்ல யூஸ் பண்றது. ஸோ இந்த ஸ்டாண்டையுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இதுல வச்சுக்கலாம். ஸோ இவ்வளவுதான் இங்க வச்சுக்க முடியும். இதுக்கு மேல உள்ள இந்த குட்டி ஜிப்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்க வேலட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்துட்டு வச்சுக்க முடியும். இந்த மாதிரி வேலட் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற கார்ட்ஸ் இல்லைன்னா கேஷ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க இதுல வந்துட்டு அவசரத்துக்கு எடுக்கிறதுக்காக நீங்க இதுல வந்துட்டு வச்சுக்க முடியும்.
தவிர்த்து மீடியம் சைஸ் ஜிப்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்ககிட்ட இருக்க இந்த மொபைல் சார்ஜர்ஸ், இந்த மொபைல் சார்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். இந்த தவிர்த்து வந்துட்டு உங்ககிட்ட இருக்க இந்த பவர் பேங்க், டெய்லி யூஸ் பண்ற பவர் பேங்க் வந்துட்டு வச்சுக்கலாம். அண்ட் தென் நீங்க உங்களோட ஐடி கார்ட்ஸ் அது மாதிரி இருந்தா இதை வச்சுக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபைனலா லேப்டாப் சார்ஜரை வந்துட்டு நீங்க வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜிப்ல வந்துட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி ஆஸ் எ டெக்கியா பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த மல்டி பாக்கெட் இருக்கக்கூடிய பேக்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே லைக் பண்ணுவீங்க. ஸோ நானுமே அப்படிதான் தேடினேன். பட் இந்த பேக்ல பாத்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே வந்துட்டு அந்த மல்டி பேக்கெட்ஸ்க்கான ஆப்ஷன் இல்ல. மல்டி பேக்கெட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பென் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேக்கெட்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல நம்ம கரெக்டா வந்துட்டு நம்மளோட கேஜெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பேக்ல கிடையாது. ஸோ இதை லிட்டரலி பாத்தீங்கன்னா டோரேமான் பாக்கெட் மாதிரி நீங்க தூக்கி மொத்தமா வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு கேஜெட்டா தூக்கி நீங்க உள்ள போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறமா அது யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா பழகிடுச்சு. அதுவும் இது ரொம்பவுமே ஈஸியாவுமே இருக்கு. ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறத விட ஆக்சுவலி ஆர்கனைஸ் பண்ணி வச்சா நமக்கு எடுக்க ஈஸியா இருக்கும். பட் இது நமக்கு வைக்க ஈஸியா இருக்கு. நீங்க எது கிடைச்சாலும் தூக்கி உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு டோரேமான் பாக்கெட் மாதிரி எல்லாமே வந்துட்டு உள்ள போயிடும். அந்த அளவுக்கு ஸ்பேசிஸா வந்துட்டு இருக்கு. ஸோ இதை தவிர்த்து நமக்கு இந்த லேப்டாப் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த லேப்டாப் பாக்கெட்ல நம்மளோட லேப்டாப்பை வந்துட்டு நீங்க ரொம்பவுமே சேஃபா வந்துட்டு வச்சுக்க முடியும். ஸோ லேப்டாப்பை நீங்க வச்சுட்டு இதுக்கு மேல வந்துட்டு இந்த இதுக்காக ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இது சேஃப்டியா இது ஹோல்ட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்பை நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ அது லேப்டாப்பை ரொம்ப டைட்டாமே ஹோல்ட் பண்ணிக்கும். இதே நேரத்துல நீங்க மிஸ் பண்ணி பேக் கீழே போட்டுட்டீங்கன்னா கூட அது ரொம்ப சேஃபா பாத்துக்கிறதுக்காக இது ரொம்பவுமே திக்கா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவுமே திக்கா இருக்கு. ஸோ அதனால கீழே விழுந்தாலும் லேப்டாப்புக்கு பெருசா எந்த ஒரு டேமேஜும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹெட்ஃபோன் ஜாக்குக்கான இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒயர்ட் ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ யார் ஒயர்ட் ஹெட்செட் யூஸ் பண்றதுன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல ஹோல் போட்டு நீங்க ஒயரை வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பா ஹெட்செட் யூஸ் பண்றதுக்காக இது யூஸ் ஆகாது. மேபி நீங்க பவர் பேங்க் யூஸ் பண்றீங்கிறப்போ பவர் பேங்கை உள்ள வச்சு வெளியே நீங்க மொபைலை சார்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இதை நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கெட்ஸ். இது முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வெளியே எங்கனாச்சும் போறீங்க அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட இருக்க துணி, ஷர்ட்ஸ், பேண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துட்டு போகலாம். இல்லை நீங்க ஆஃபீஸ் போறீங்கிறப்போ இது ஒரு லஞ்ச் பேக்கா கூட யூஸ் பண்ணலாம். அதாவது லஞ்ச் வந்துட்டு இதுல வச்சு கொண்டு போறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே நம்ம சைட்ல பார்த்தோம்னா நமக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்துட்டு வாட்டர் பாட்டில் வந்துட்டு வச்சுக்க முடியும். இது தவிர்த்து நமக்கு இந்த சைடுமே பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலுக்கான பேக்கெட் இருக்கு. ஸோ இங்கேயுமே வந்துட்டு நீங்க வாட்டர் பாட்டில் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை நீங்க வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க உங்களோட சன் கிளாஸ் இதெல்லாம் கூட வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வெளியில மழைக்கெல்லாம் கொண்டு போறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட கொடையை வந்துட்டு இங்க வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மழைன்னு சொல்லும் போது இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா நமக்கு மழைக்கு கொண்டு போகும்போது இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு கவருமே பண்ண வேண்டாம். அதாவது எந்த ஒரு ப்ரொடெக்ட்மே பண்ண வேண்டாம். ஏன்னா இது நார்மலாவே பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பேக் தான். நார்மலாவே லேசான தண்ணி படுதுங்கிறப்போ உள்ள இருக்க உங்களோட எந்த கேஜெட்டும் எதுவுமே நனைய போறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரொடெக்டிவா தான் பாத்தீங்கன்னா இந்த பேக்கை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலா ஹெவியாலாம் மழை பெய்யுது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நமக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கான ரெயின் கோட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பேக் இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நமக்கு இன்பில்டா வந்துட்டு இந்த ரெயின் கோட்டை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல அடிஷ்னலா என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த பேக்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நமக்கு உள்ள கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே எடுத்து வச்சிருவோம். காய வைக்கிறதுக்காக வெளியே எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டு போயிடுவோம். பட் இதுல பாத்தீங்கன்னா நீங்க இதை வெளியே இதுல இருந்து டிஸ்அட்டாச்சே பண்ண முடியாது. ஸோ இதோட கனெக்டடாவே கொடுத்துருக்காங்க. இது கனெக்டடா தான் இருக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணும்போது இதை எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி எடுத்து கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ எந்த ஒரு ஹெவியான ரெயின்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்க எந்த ஒரு கேஜெட்டுமே நனையறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே வந்துட்டு பேக் கவர் ஆயிடும். இந்த பேக் வந்துட்டு ஹெவியான ரெயின்ல எப்படி சர்வே பண்ணுன்றதை பாக்குறதுக்காக சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக பாத்தீங்கன்னா நான் வாட்டர் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். கையில இருக்க தண்ணி ஊத்தி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு ஊத்தினாலுமே பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே கீழே வந்துட்டே போயிடும். இதுல ஒட்டினாலுமே பாத்தீங்கன்னா நமக்கு பேக்குக்குள்ள வந்துட்டு இறங்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கவர் மட்டும் தான் நனைஞ்சிருக்கே தவிர உள்ள பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே நனையல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும். இந்த பேக்கை பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்க கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன். ஸோ உங்களோட பெரிய கேள்வி என்னன்றது எனக்கு தெரியும். வீடியோக்கு நடுவுல வந்துட்டு எங்க வாங்கினது சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இப்ப சொல்றேன். எங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிராட்வேல ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சரவண பவன் ஹோட்டல் இருக்கும். ஸோ அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக் கடை இருக்கும். ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கை வாங்கியிருந்தோம்.
ஸோ நீங்க அங்க போயிட்டு நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பா கம்மி பண்ணி தர மாட்டாங்க. நம்ம சேனல் யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்க போயிட்டு உங்களுக்கு பிரைஸ் கம்மி பண்ணணும்னா நீங்க கேட்டாலே அவங்க வந்துட்டு கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ நீங்க பேசி பெஸ்ட் பிரைஸ்ல வந்துட்டு நீங்களே வந்துட்டு இந்த பேக்கை வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.